அட, பங்குனி உத்திரத்தில் அவதரித்த ஐயப்பன். ஐயப்பன் சிவனும் விஷ்ணுவின் மோகினி அவதாரமும் இணைந்து பெற்றெடுத்த தெய்வ பிறவி ஆவார். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்வதற்காகவும் பூமியில் தர்மத்தை நிலைநாட்டவும் ஹரிஹர புத்திரனாக பிறந்து பந்தள மன்னன் ராஜசேகரனால் வளர்க்கப்பட்டு மணிகண்டன் என்ற பெயருடன் சபரிமலையில் தியானம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஐயப்பன் கடவுளோட பிறப்போட பின்னணி என்ன தெரியுமா? மகிஷியோட வரம். மகிஷாசுரனின் சகோதரியான மகிஷி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்து சிவன் மற்றும் விஷ்ணுவின் சக்தியால் பிறந்த குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பெற்றாள். அடுத்தது வந்தது மோகினி அவதாரம். அரக்கையின் தொல்லை தாங்க முடியாத தேவர்கள் சிவ விஷ்ணுவின் இணைவால் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே அவளை கொல்ல முடியும் என்பதை உணர்ந்தனர். எனவே விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் இணைந்தார். அடுத்தது நடந்தது மணிகண்டனுடைய பிறப்பு. சிவன் மற்றும் மோகினியின் சேர்க்கையால் பிறந்த குழந்தைக்கு கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என பெயரிடப்பட்டது. இந்த தெய்வீக குழந்தை பந்தள மன்னன் ராஜசேகரனுக்கு கிடைத்து அவர்களால் வளர்க்கப்பட்டது. வளர்ந்து பெரியவனான மணிகண்டன் மகிஷியை வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் காத்து தர்மத்தை நிலைநாட்டினார். பின்னர் அவர் சபரிமலையில் தியானத்தில் ஆழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இவருடைய பெயர் ஹரிஹர புத்திரன். அதாவது ஹரினா விஷ்ணு, ஹரன்னா சிவன். இவருடைய வளர்ப்பு தந்தை பந்தள மன்னன் ராஜசேகரன். மகிஷியை வதம் செய்வதற்காக மட்டுமே இவர் தோன்றினார். ஐயப்பன் சைவம் மற்றும் வைணவம் ஆகிய இரு பிரிவுகளையும் இணைக்கும் ஒரு தெய்வமாக வழிபடப்படுகிறார்.